மறுபடியும் தேவ சமூகத்தில் வர கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். உங்களை பார்க்க தேவன் மகாபாக்கி பெரிய வெளியேறப்பட்ட பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எனவே நாம் யாவரும் ஜெபசந்தியோடு கூட தேவ சமூகத்தில் காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக நம்மை ஆயத்தப்படுத்துவோம். சரி, கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நாம் தொடர்ந்து இந்த ஒரு சில காரியங்களை கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த காலங்களில் நாம் ஒரு சில தலைப்பை ஒட்டி நாம் சிந்தித்து கொண்டு இருக்கிறோம். எனவே நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். அந்த தலைப்பு அங்கெல்லாம் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இந்த வேளையில் சிலர் அப்பப்போ புதுசாக வர்றவங்க இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாததுனால நான் ஜஸ்ட் மேலும் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு நான் போக விரும்புகிறேன். இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, த பர்சனல் டிவோஷனல் லைஃப், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது பக்தி வாழ்க்கை என்பது தான் இந்த மாத தலைப்பு. போன வாரம் காலையில் நான் பேசும்போது நான் பேசியிருக்கிறது லைஃப் டிவோட்டட் டு க்ளோரி அப்படின்னு சொல்லி போட்டேன். ஹிஸ் க்ளோரி அப்படின்னு போட்டோம். ஆண்டோட மகிமைக்காக வாழ்கிற வாழ்க்கை அப்படின்னா யோவான் 4வது அதிகாரம் 23, 24வது வசனத்திலேருந்து பேசணும். தேவனை நாம் எப்படி தொழுது கொள்ள வேண்டும். தொழுகை என்பது, ஆராதனை என்பது ஒரு நாளைக்கு நடக்கிற காரியம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கிற காரியம். சபையில் மாத்திரம் நடக்கிறது இல்லை, எல்லா இடங்கள்லையும் இருக்க. பிதாவை தொழுதும் எங்கே செய்யுது, எங்கேயும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு ஆண்டவராக இயேசு அந்த சமாரிய ஸ்திரியோடு பேசினதை நம்ம வச்சுட்டு பேசணும். ஆக தொழுகை என்பது, ஆராதனை என்பது, பக்தி என்பது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு 9 மணிலேருந்து 10 மணி வரை மாத்திரம் கிடையாது. என் வாழ்க்கையில் 24 மணி நேரமும், என் வாழ்க்கையில் வாழ்கிற எல்லா நாட்களும், எல்லா இடங்களிலும் ஆராதிக்கிறவனாய் காணப்படுவேன், பக்தி உள்ளவனாய் காணப்படுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் ஆராதிக்கிற வீடு என்னுடைய இருதயம். நான் தான் சபை. எங்கெங்கே நீங்கள் போகிறீங்களோ நீங்களாம் சர்ச்சாக போகிறீங்க. ஏசு எங்கே இருக்கிறாருன்னா எனக்குள்ளே தான் இருக்கிறார். ஆக தேவனை ஆராதிப்பதற்கு என்ன கிடையாது, இந்த மாதிரி கூடி வருவது வாரத்தில் ஒரு நாள் தான் முடியும். நம்மளால் வேலை இல்லை, பல வேலைகள் இருப்பதுனால. ஸோ தேவனை ஆராதிப்பது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, 24 மணி நேரமும் 365 நாட்களும் ஆண்டவருக்காக செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆராதனை ஒரு பகுதி. அதனால தான் பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நீங்கள் இடைவிடாமல் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும்னு சொல்கிறார். எப்படி 24 மணி நேரம் ஜெபிக்கிறது? ஏன்னா ஜெபசந்தியோடு கூட காணப்படுவது. அப்போ ஆராதனை என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தொழுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு ரிச்சுவலோடு செய்கிறது கிடையாது. ரிச்சுவல்னால் என்னது, பாட்டு பாடணும் அதெல்லாம் இல்லை. நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்வீங்கன்னா அதுதான் உண்மையான ஆராதனை. பின்னாடி நாட்களில் அதை குறித்து நான் வேலை நாட்களில் கற்றுத்தார். அதே போல் போன வாரம் சாயங்காலத்தில் லெனி அவர்கள் பேசும்போது பேசினது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்னது அ பேலன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். என்னது, ஒரு சமநிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை. அது என்ன சமநிலையான வாழ்க்கை? ஒரு காரியத்துக்கு நிறையா முக்கியத்துவம் கொடுத்து மற்றதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம பூரணமாக வளரலை. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்க, அவர்கள் அப்போஸ்தல உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்கதலிலும் ஜபத்திலும் உரியா தரித்திருந்தார்கள். 4 பில்லர் இருக்குது சபையில். ஒருத்தர் நல்லா வளரணும்னு வச்சுக்கோங்களேன், வெறும் ஒரு காரியத்தை மட்டும் சாப்பிட்டு வளர்ந்தால் பத்தாது. அவன் சமமாக எல்லாம் செஞ்சுருக்கணும், எல்லாத்தையும் சாப்பிடணும். நம்ம சாப்பாடு தட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். என்னென்ன சாப்பாடு வச்சு சாப்பிட்றீங்கம்மா? வெறும் ரைஸ் மட்டும் எத்தனை பேர் சாப்பிட்றீங்க? வேறு ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு இப்போவே சும்மாவே சொல்கிறாங்க, நிறைய டயபெட்டிஸ் வந்துடும். ஏன்னா காப்போ ரொம்ப நிறையா சாப்பிட்றீங்க. இப்போல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபுட்டு என்னென்னு கேட்டால் பேலன்ஸ்ட் டயட். என்ன டயட் அது? பேலன்ஸ்ட். அப்படி என்ன இருக்குது? வேர் இஸ் ப்ரோட்டீன், வேர் இஸ் கார்போ, வேர் இஸ் ஃபைபர். நார் சத்து எங்கே இருக்குது, ப்ரோட்டீன் எங்கே இருக்குது கேட்குறாங்களாப்பா? வெறும் அரிசியை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம இந்த சைஸில் தான் இருப்போம். இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸாக கூட போயிடுவோம். ஸோ நான் சமநிலையான ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, தேவ ஆராதனைக்கு வரணும், அப்போஸ்தல உபதேசத்தை கேட்கணும். நான் இப்போ பேச போகிறது வேத வசனத்துலேருந்து பேச போகிறேன், தப்பே கிடையாது. ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கி சாயங்காலம் அதை பற்றி தான் பேச போகிறேன். அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சமநிலையான உணவை நான் உட்கொள்ளணும். அதே போல் என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் நல்லா ஆவிக்குரிய ஆரோக்கியமாக இருப்பதற்கு 4 காரியங்கள் ஆதி திருச்சபை செஞ்சாங்க. ஒன்று, தேவ வசனத்தை கற்றுக்கொண்டாங்க, அன்பாக இருந்தாங்க, தேவ சமூகத்தில் தேவ பிள்ளைகளை அப்பம் பிட்டாங்க, அப்புறம் ஜெபிச்சாங்க. இதெல்லாம் சமமாக செய்யப்பட்டுச்சு. ஒன்று கூட ஒன்று குறைய கிடையாது, அப்புறம் ஒன்று மாற்றி ஒன்று கிடையாது. சைமல்டேனியஸாக தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்க இதெல்லாம் ஒவ்வொரு நாளும்.
எல்லா மீல்லையும் நம்ம என்ன செய்கிறோம்? எல்லா விதமான காரியத்தையும் சேர்ந்து சாப்பிட்றோம். பார்த்தீங்களா? ஒரு நாளைக்கு மட்டும் ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு, இன்னொரு நாளைக்கு சாம்பார் மட்டும், இன்னொரு நாளைக்கு காய்கறி, அப்படி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட மாட்டீங்களா நீங்கள் எல்லாரும்? எல்லா ஃபுட்டுலேயும் எல்லாமே இருக்கணும், மிக்ஸ்டாக இருக்கணும், எல்லா ப்ரொபோர்ஷன் நல்லா இருக்கணும். அப்போ தான் ஹெல்த்தியாக நான் க்ரோ பண்ண முடியும். அது இல்லாமல் பாருங்களேன், இப்போ நிறைய பேர் காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போவாங்க. வாக்கிங்லாம் போகிறீங்களா? கொஞ்சம் பேர் எக்ஸசைஸ் எல்லாம் போவீங்க. என் பசங்கள்லாம் ஜிம்மெலாம் போகிறானுங்க. ஜிம்மு போகணும். அது மாத்திரம் படாது, சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க கொஞ்சம் பேர். அந்த டேப்லெட்டு, இந்த டேப்லெட்டு. ஹெல்த்தியாக இருக்கணும்னா நிறைய காரியங்களை நிறைய ஆங்கிள்லேருந்து பார்க்கணும். அப்போ தான் ஒரு ஏபிள் பாடி இருக்கும். அப்போ தான் சரீரம் சுகமாக இருக்கும். இல்லையா, நான் அப்படியே விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, கண்ட மாத்திரை சாப்பிடணும். மூட்டை கணக்கில் வாங்கிட்டு வந்து மாத்திரையை சாப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு உள்ளுக்குள்ளெல்லாம் வெளியில் ஆக நல்லா இருக்கிற மாதிரி நல்லா மேக்கப் போட்டு டிப்டாப்பாக மேலே அடித்து கீழே அடித்து எல்லாம் வந்துட்டோம். உள்ளே எப்படி இருக்குது? வெளியில் அழகாக வச்சுக்கலாம், பெயிண்ட் அடித்து. ஆனால் என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ தான் நான் எக்ஸசைஸ் பண்ணி ஜிம் பாடி வச்சுருந்தாலும் ஒரு நாளைக்கு பரலோகத்துக்கு போய் தான் ஆகணும். அங்கே போகிறதுக்கு நான் ஃபிட் ஆகிறேன்னா செக் பண்ணிக்கணும் உங்கள் வாழ்க்கையை. அங்கே போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா நம்ம எல்லோரும்? ஸோ வாங்க நம்ம அந்த காரியங்களை பற்றி இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிற காரியம், தேவனோட வார்த்தையால் போஷிக்கப்படுவது, ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். சங்கீதம் 1 ரொம்ப முக்கியமான ஒரு சங்கீதம். நம்ம எல்லாம் பல வேலைகளை படிச்சிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். விசேஷமாக நம்ம எல்லோரும் மனப்பாடம் கூட பண்ணியிருப்போம். நீங்கள் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சிறு வயதில் ஆண்டோட வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இந்த மாதிரி சங்கீதங்கள் 1, 23 இந்த மாதிரி நிறைய சங்கீதங்களை மனப்பாடம். சங்கீதம் 15, சங்கீதம் 121, சங்கீதம் 127, சங்கீதம் 128, நான் என்னென்னமோ இந்த வசனங்கள் எல்லாம் சிறு வயதில் எங்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இப்போயும் கேட்டிங்கன்னா நான் சொல்ல முடியும். என்னை சின்ன வயசில் எனக்கு கற்றுக் கொடுத்ததுனால துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகள் வழியை இல்லாமலும் அப்படின்னு சொல்லி அப்படியே தொடங்கிடுவோம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, இந்த மாதிரி நல்ல சங்கீதங்களை மனப்பாடம் கற்றுக் கொடுக்குறது. அது மாத்திரம் கிடையாது, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்களும் கற்றுக்கொள்வது அது ரொம்ப முக்கியமானது. சில வேலைகளை கையில் பைபிள் இருக்காது, ஆண்டோட வசனம் என் மனதில் இருக்கும். என் பிரச்சனைகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அந்த வேத வசனம் எனக்கு லைட் அடிக்க மாதிரி வரும், வெளிச்சத்தில் வரும். ஆண்டு வரும் கூட இருக்க, கவலைப்படாது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீதிமானி ஒருபோதும். நிறைய வசனம் இருக்குது. ஆக இந்த காலங்களில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய தலைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவோட வார்த்தையால் போஷிக்கப்படுவது. பாருங்களேன், அழகான ஒரு ரிவர் போட்டிருக்கேன், ட்ரீ போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா பார்க்கும். எனக்கு நல்ல வேலை இந்த ஸ்லைடு கிடச்சிச்சு, கடவுள் கொடுத்தாரு. அங்கே பாருங்கள், அந்த தண்ணியெலாம் அழகாக ஓடிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், அழகான க்ரீன் மரம் ஒன்று இருக்குது. உங்கள் லைஃப் இப்படி இருக்கணும்னா இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்குள்ளே காணப்படணும். ரைட், வாங்க நான் பேசுகிறேன். இன்றைக்கி நான் யாரை பற்றி, எந்த சங்கீதத்தை பற்றி பேச போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்னுடைய தலைப்பு, ஃபீடிங் ஆன் த வேர்ட் ஆஃப் காட். சங்கீதம் 1 வசனம் 3 வசனம் தான் என்னால் பேசிக்க முடியும், நேரம் இல்லை. ஆக இந்த சங்கீதங்களை குறித்து பேசும்போது, சங்கீதத்தை இங்கிலீஷில் ஹீப்ரூவில் என்ன சொன்னால் தஹ்லீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தஹ்லீம் சொன்னால் என்ன சரி வந்தால் ப்ரைஸ், ஹலல்யான்ற ஒரு வார்த்தை அதிகமாக எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா சங்கீதங்களில் தான் வருது. ஹலல்யா மற்ற எந்த புத்தகத்துலையும் அதிகமாக கிடையாது. வெளிப்படத்தில் 1-2 ஒரு இடத்துல வருது. மற்ற எந்த புத்தகத்துலையும் ஹலல்யான்ற வார்த்தை நிறையா இல்லவே இல்லை. வரும் சங்கீதங்களில் கூட 20 முறை மட்டும்தான் வந்திருக்குது. சங்கீதம் கூட என்ன செய்கிறோம், அது பின்னாடி அதை பற்றி நம்ம பேசுவோம். அந்த சங்கீதங்களில் ஹலல் சாம்னு சொல்லுவாங்க. ஹலல்னா என்னது? துதி சங்கீதம். ஹலல்னு ஒன்றும் கிடையாது, HALL. ஹலல்னா என்னன்னா துதி, ப்ரைஸ். ஹலல்யா, ஹலலுயான்னு என்ன அர்த்தம்? ஹலல்னா துதி, யானா என்ன அர்த்தம்? யாஹுவே, யெகோவாவுடைய சுருக்கு ஃபார்ம் தான் யான்னு சொல்லுவாங்க. ஹலலுயா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, எபிரேய மொழியில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், துதி. நம்ம ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம்ல, சேம் தான். அப்போ சங்கீதத்தோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்துகிறது. இன்னொரு முக்கியமான காரியம், இந்த சங்கீதம் எதன் பகுதியில் கெத்துபீம் அப்படின்னு சொல்லுவாங்க. கெத்துபீம்னா என்னென்னு கேட்டால் போய்டிக் புக்ஸ். 5 புத்தகம் இருக்குது போய்டிக் புக். யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு. இந்த 5 புத்தகத்தை கெத்துபீம்னு இங்கிலீஷில் கிரீப்பில் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஞான நூட்கள். ஞானம்னு சொன்ன தெரியுமா? விஸ்டம் லிட்ரேச்சர்ஸ். அது மாத்திரம் இந்த 5 நூல்களும் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கவிதை நடையில் எழுதப்பட்டிருக்கு, எபிரேய கவிதைகள். விசேஷமாக இந்த சங்கீதம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுதினது நிறையா பேர் எழுதியிருக்கிறாங்க. இந்த சங்கீதம் யார் என்னன்னு தாவீதின் சங்கீதம்னு நினைக்கிறேன். சங்கீதம் மொத்தம் 73 சங்கீதங்கள் தான் தாவீது எழுதியிருக்கிறாரு. அதிகமான சங்கீதங்கள் மற்றவங்களும் எழுதியிருக்கிறாங்க. விசேஷமாக யார் எழுதியிருக்கிறான்னு கேட்டிங்கன்னா, மோசையில் இருந்து தொடங்கியிருக்கு இந்த எழுத்து. சங்கீதம் 90 எழுதுனீங்கன்னா யார்? மோசையின் சங்கீதம்னு சொல்லியிருக்கோம்.
மோசே காலத்துலேருந்து தொடங்கி தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு. அப்புறம் சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறமும் எழுதியிருக்கிறாங்க. அதன் தொகுப்பு தான் 150 சங்கீதங்கள். இப்போ சங்கீதம் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா, சங்கீதம் 1 தான் அந்த 150 சங்கீதத்துக்கும் முதல் சங்கீதமாக இருக்கிறதுனால அது இங்கிலீஷில் சொல்லுவாங்க கேட்வே டு ஆல் சாம்ஸ் அப்படின்றான். என்ட்ரன்ஸ் எங்கே தான் இருக்குது, சங்கீதம் 1 தான் படிக்கணும் இல்லையா? அது என்ன செய்யுதுன்னு கேட்டால் இந்த ஹோல் புக்கோட டோனை மாற்றுது. இதுதான் இந்த சங்கீதம் இருக்க போகுது. அப்போ இந்த சங்கீதம் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்குது 1வது சங்கீதம்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அது 2 காரியத்தை பற்றி பேசுது. 2 விதமான வழிகள் இருக்குது. ஒன்று துன்மார்க்கோட வழி, இன்னொன்று நீதிமானின் வழி. நீதிமான் வழி இப்படி இருப்பான். முதல் 3 வசனம் நீதிமானை பற்றி பேசுது. அடுத்த 4, 5, 6 யாரை பற்றி? துன்மார்க்கோட வழியை பற்றி பேசிகிட்டு இருக்கு. 2வது இங்கே 2 விதமான மக்கள் இருக்கான். ஒருத்தன் நீதிமான் இருக்கான், ஒருத்தன் துன்மார்க்கன் இருக்கான். ஒருத்தன் ஞானமாக இருக்கிறான், ஒரு முட்டாளாக இருக்கிறான். அப்போ ஒன்று வச்சு அந்த இடத்துல ஒரு ஜட்மெண்ட் இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது. யார் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்கிறானோ அவன் வாழ்க்கை செழிப்புள்ளதாக ஆசீர்வாதமாக காணப்படும். யார் ஆண்டவருக்கு பிரியமெல்லாம் ஏனோ தானோன்னு வாழ்கிறானோ அவன் வாழ்க்கை எப்படி இருக்காது? ஆசீர்வாதமாக இருக்காது. அதுதான் சம்மரி அது உடையது. எனவே இன்றைக்கி நீங்களும் நானும் கற்றுக்கொள்கிற முக்கியமான பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டோட வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னை நரிஷ் பண்ணுது, என்னை பலப்படுத்துது, என்னை உற்சாகப்படுத்துது, சத்துவத்தை கொடுக்குது. ஆக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பலனுள்ளவனாக வாழணும்னு சொன்னால், என் வாழ்க்கையில் வர பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி உள்ளவனாக காணப்படணும்னு சொன்னால், நான் வேதத்தால் போஷிக்கப்பட்டவனாய் காணப்பட வேண்டும். அதுதான் தொடுது அந்த வசனம். அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ஃபீட் பண்ண என்னோடய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி வர ஆரம்பிக்குது. என் டிசிஷன் மேக்கிங் மாறுது, என்னோடய பார்வை மாறுது, என்னோடய செயல்பாடு மாறுது. இது எல்லாம் யார் என்னை மாற்றுறான்னு கேட்டிங்கன்னா, ஆண்டோட வசனத்தின் வாயிலாக வாழும் பொழுது, உட்கொள்ளும் பொழுது. வச்சுக்கோங்க, மாதத்துக்கு ஒரு முறை தான் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையும் கூட. ஆண்டோட வாசனத்தை ஞாயிற்றுக்கிழமை காலையில் 1 மணிக்கு 9:30 மணிக்கு பாஸ்ட் ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார். அது மட்டும் நான் கேட்டுட்டு நான் போயிட்டேன்னா என்னோடய ஸ்பிரிச்சுவல் வாக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. இன்றைக்கி சபைகள் வருத்தத்தோடு சொல்கிற காரியம், இன்றைக்கி சபைகள் என்ன செய்யலை? கடவுள் வசனத்தை கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லை. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சபையில் எத்தனை மக்களுக்கு தான் வேதம் தெரியும்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டடி சொல்லுது 4% மக்கள், 96% மக்களுக்கு என்ன தெரியாது? பைபிள் தெரியாது. இன்றைக்கி கூட நான் சில கேள்வி கேட்டேன்னா உங்களால் பதில் சொல்ல முடியாது. எத்தனை புக்கு இருக்குது தெரியாது. இன்றைக்கி வேறு ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டோமா எல்லோரும்? ஃபோனில் எத்தனை பைபிள், என்னென்ன புக் இருக்குது, எங்கே இருக்குது ஒன்றும் தெரியாது. ஃபோன் தட்டின உடனே அந்த புக்கு வந்துருந்தா ஈஸி ஆகிடுச்சு. முதல்ல ஃபிசிக்கல் பைபிள் வச்சுருப்போம் நம்ம வாசிக்கும் போது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஃபிசிக்கல் நான் சாகிற வரை இதை தான் பயன்படுத்த போகிறேன். என் பிள்ளைகளுக்கும் நான் அதை தான் கற்றுக் கொடுக்க போகிறேன். உங்களுக்கும் அதை தான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். விருப்பப்பட்டால் புக்கு பைபிள் கொண்டு வாங்க, விருப்பம் இல்லையா நீங்கள் உங்கள் விருப்பம் வாங்க, எனக்கு ஒன்றுமே கவலை கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு ஊழியக்காரனாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னு கேட்டால், கையில் வச்சுட்டு ஃபிசிக்கல் பைபிள் 2 ஃபிசிக்கல் பைபிள் ஏன் சொல்கிறேன்னு கேட்டால், இதை வச்சுக்கோங்க, இந்த பைபிள் எந்த மூலையிலையும் நான் படித்து பார்க்கலாம், 2-3 இடத்த வச்சுக்கலாம், உட்காந்து எழுதலாம், பார்க்கலாம். எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, இந்த டச் இருக்குது. இந்த ரியாலிட்டி என்ன, இது பர்சனல் டச்சுன்னு சொல்லுவோம். நான் போன பிறகு என் பையன்ட்டு கொடுத்துட்டே இதாண்டா என் புத்தத்து என் பேரனுக்கு கொடுத்துட்றா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பேன். இந்த ஃபோனு 2 வருஷம் கூட தாங்கின பிறகு ஊரம் போட்டுருவேன். என் பையன்ட்டு கொடுத்தேன்னா என்ன இந்த பழைய ஃபோனை கொடுக்குறேன்ட்டு அதையும் அவன் தூக்கி அடிச்சிடுவான். ஸோ பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, அது உங்களுக்கு நல்லது. பைபிள் பின்னாடி இருக்குது. எனக்கு கூட கொஞ்சம் ஒரு சகோதரி வந்து 52 பைபிள் அங்கே வச்சுருக்கிறேன் பாருங்கள். 52 புது பைபிள் வச்சுருக்கிறேன், வேணா கொடுத்துறேன், அப்புறமா கொடுக்க போகிறேன். ஸோ வேகமாக போகிறதுனால சுருக்கமாக சில காரியங்களை சொல்லிவிட்டு நான் போக விரும்புகிறேன். ஆக இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிற முக்கியமான காரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 3 முக்கியமான காரியம் வேகமாக நம்ம சொல்ல போகிறோம். முதலாவது என்னென்னு கேட்டால், இந்த தலைப்பை நம்ம போட்டிருக்கோம், த செப்பரேஷன் ஆஃப் த ரைச்சஸ். ஆக என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வசனத்தை வாசிச்சிடும். எனவே நேரம் இல்லை, அதனால் வேகமாக போயிடலாம். அவன் யார்? நீதிமானுடைய திருப்தி எது இருக்குது, அதில் வாஞ்சை என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதை பார்க்க 2வது வசனத்தில் த ஸ்டெபிலிட்டி அண்ட் சக்ஸஸ் ஆஃப் த ரைச்சஸ். 2வது என்ன செய்கிறோம், அதாவது நீதிமானுடைய நிலைத்தன்மையும் ஆசீர்வாதத்தை குறித்து 3 வேத வசனங்களும் ஒன்றா வாசிக்க போகிறோம். எடுத்தவங்க எனக்காக வாசிப்போமா? எல்லோரும் எடுத்துக்கோங்க, பைபிள் எடுத்துக்கலாமா? எனக்கு முதல் வசனங்களை வாசிப்போமா? நம்ம எல்லோரும் சேர்ந்து வாசிப்போமா? நம்ம கற்றுக்கொள்ள தானே வந்திருக்கிறோம். போன வாரம் அதானே நான் சொன்னேன் உங்களுக்கு. வாசிங்க என்னோடு கூட. துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நெல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிரக்க மரத்தைப் போல இருப்பான்.
அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தயவு செய்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொன்னது போல், என் வாழ்க்கையில் எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டோட வார்த்தையை உட்கொள்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் புஷ்டியான ஆண்டோட பிள்ளையாக காணப்படுவேன். எவ்வளோக்கு எவ்வளோ ஆவிக்குரிய வாழ்த்தையில் ஆண்டோட வசனத்தில் எனக்கு தாகம் இல்லையோ, விருப்பம் இல்லையோ, அவ்வளோக்கு அவ்வளோ நான் சபையில் வருவேன், பாட்டெலாம் பாடுவேன், எல்லாம் செய்வேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் பலன் இருக்காது. நீங்கள் பல வேலைக்கு என்ன சொல்கிறீங்க, பாஸ்டர் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் குரோவே இல்லை பாஸ்டர், வளரவே மாட்டேன் பாஸ்டர், உடு கடிச்சா தான், நல்லா மியூசிக் அடிச்சா தான், மியூசிக் லைட்டு போட்டால் தான். அப்படிலாம் நீங்கள் அப்படி மியூசிக் வாசித்ததுனால, லைட்டு போட்டதுனால நீங்கள் நல்ல ஆவிக்குறையாக இருப்பீங்கன்னா, லைட் இல்லைன்னா, மியூசிக் இல்லைன்னா என்ன ஆவீங்க? நிறைய சபைகள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க, வசனத்தை கொத்து விட்டாங்க. சபைக்கு போனோன்னா நல்லா உடுக்கடிச்சு ஆடுவாங்க, டபுக்கிட்டப்பா நாடு பியூட்டிஃபுல். கஷ்டம் வரும்போது எத்தனை வாட்டி ஆடுவீங்க? மனவாரம் வரும்போது எங்கே போய் ஆடுவீங்க? வசனம். இந்த சபையுடைய ஸ்ட்ரென்த்து, இந்த சபை எனக்கு பிடிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம், வசனத்தை கனப்படுத்துகிறோம். எனவே நான் அதுக்கு தான் இங்கே உட்காந்துருக்கேன். இப்போயும் சொல்கிறேன், ஆண்டவர் எப்போ வேணும்னு சொன்னால் போடிடுவேன் நான். ஏன்னா நான் இந்த வேளையில் இந்த 3 காரியங்களை வேகமாக நம்ம பார்ப்போம். அதாவது இந்த வேதத்தில் முதலே நான் சொல்லிட்டேன், இந்த 2 விதமான வாழ்க்கை. எவன் வேதத்தால், வேதத்தின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தையில் ஆழமாக வேர் ஒன்றி காணப்படுகிறானோ அவன் செழித்தவனாய் காணப்படுகிறான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் நீர்க்கால்கள் ஓரமாக நடப்பட்டு இருக்கிறான். பாருங்களா, அந்த அழகான நீர் போயிட்டுருக்கு. அந்த பக்கத்தில் உள்ள மரம் பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வளர்ந்துருக்கும், பச்சை பசேன்று காணப்படும். பார்த்திங்களா, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் சிம்பாலிக்காக சொல்லப்பட்டிருக்கு. இந்த தண்ணி ஓடுதில்ல, அதுதான் வேத வசனம். பெருக்கெடுத்து ஓடுது தண்ணி. அந்த மரம் யாருன்னா அதான் பிலீவர். விசுவாசி என்னவா இருக்கிறான்? ஒரு செழிப்பான மரத்தை போல இருக்கிறான். அவன் எப்போ வர அவன் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்டு இருக்கிறானோ, வேத வசனம் வாய்க்கப்படுகிறதோ, அவன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வர்றானோ, அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்ருக்கான்? ஆண்டவரை உந்தி தள்ளப்பட்டவனாய், ஆண்டவருக்கு வாழ்கிறவனாய் காணப்படுகிறான். அப்படி வாழும்பொழுது அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வாழுங்க. டிரான்ஸ்ஃபார்ம்டு லைஃப்னு சொல்லுவாங்க. என்ன வாங்க ஒன்றொன்னா வேகமாக போவோமா? நம்ம பார்ப்போம். 3 காரியம் நான் சொல்லிட்டேன். நான் ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டே போயிட்டுருப்போம். முதலாவது வேத பகுதி வசனம் 1 எனக்காக வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், உட்காரும் இடத்தில் என்ன ஒரே வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, எங்கே அவன் இருக்க மாட்டான். யாரு கூட இருக்க மாட்டான். வசனம் தொடங்கும் போது இங்கிலீஷில் சொல்ல பிளஸ்ஸட் அப்படின்ற வார்த்தை தொடங்கியிருக்கும். பாக்கியவான் என்ற வார்த்தை. பாக்கியவான் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒன்று போடுவோம். பாக்கியவான், த வேர்ட் பிளஸட் மீன்ஸ் ஹாப்பி, ஃபில், ஸ்பிரிச்சுவலி ப்ராஸ்பரஸ். ஒருத்தன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் செழிப்புனா எவன் பாக்கியம் பெற்றவனா இருக்கிறான்? ஆண்டோட பார்வையில் கோல்டும் சில்வரும் வச்சுருக்கான அவனா, இல்லை நீங்களா நானா? எவன் ஒருத்தன் ஆண்டவருக்குள்ளே காணப்படுகிறானோ அவன் தான் பாக்கியமான மனுஷனாக காணப்படுகிறான். அவன் எப்படி இருக்கிறான்? அவன் சதா சந்தோஷமாக இருக்கிறான். சங்கீதக்காரன் பவுல் சொல்கிற மாதிரி எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். அவன் வாழ்க்கையில் எப்போவுமே துக்கம் இருக்காது. இல்லை வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், பிரச்சனைலாம் வரத்தான் செய்ய போகுது. ஆனால் அவன் உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா முகம் கலையாக இருக்கும். இன்றைக்கி நிறையா கிறிஸ்தவ வீட்டில் நான் பார்த்துருக்கேன். சிறு வயதில் சில ஏழைகளாக இருப்பாங்க, ஆனால் முகத்தை பார்த்தா கலையாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிரிப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு துக்கமே பிரச்சனை இல்லைன்னு இல்லை, பிரச்சனை நிறையா இருக்கும் வீட்டில். வீட்டுக்கு வீடு வாசப்படித்தானே. ஏன்னா யார் இருக்கிறா? ஆண்டோட வேத வசனம் இருக்குது, ஆண்டோட வார்த்தை இருக்குது, ஆண்டவருக்குள்ளே அவன் காணப்படுகிறான், ஆண்டவருக்குள்ளே வளர்ந்துட்டு இருக்கிறதுனால அவன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, இஸ் ஹாப்பி மேன், நாட் ஆல் திஸ் ஸ்பிரிச்சுவலி ஃபில்டு வித். ஃபில்டுன்னா என்னது? நிறைவு இருக்குது அவனுக்கிட்ட. ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லைனா ஆண்டவர் எனக்கு இருக்கிறாரு. ரெண்டாவது ஸ்பிரிச்சுவலி ப்ராஸ்பரஸ். அவன் ஆவி வாழ்க்கை எப்படி இருக்கிறான்? வாங்க ஒன்றொன்னா நம்ம பார்க்க போகிறோம். வாக்கிங் இன் த ஸ்டெப் த விக்கல், லிஸ்னிங் டு த அன்காட்லி அட்வைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவன் யாரோட அட்வைஸை கேட்க மாட்டான்னு கேட்டிங்கன்னா, யாரும் கேட்க மாட்டான். லிஸ்னிங், வாக்கிங் இன் த ஸ்டெப்ஸ் ஆஃப் த விக்கெட்னா என்ன அர்த்தம்? துன்மார்க்கரோட ஆலோசனை என்ன செய்யலாம்? பாவிகள் வழி என்ன செய்யலாம்? ஆலோசனை நடக்கிறான்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், இட் டசன்ட் வாண்ட் டு லிசன். எனக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே உடனே நான் யாரை பார்க்குறேன், யாரை கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, கடவுளை அறியாதவன்ட்டு நான் அட்வைஸ் கேட்டுட்டு உட்காந்துருக்கிறேன். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? வேகமாக போவோம். ஸ்டாண்டிங் இன் த வே ஆஃப் சின்னர்ஸ்னால் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, லிங்கரிங் இன் த சின்ஃபுல் ப்ராக்டிசஸ். யார் கடவுளுக்கு பிரியம் இல்லையோ பாவியான வாழ்க்கையில் இன்றைக்கி காணப்படுகிறோம். அங்கே தான் தொங்கிக்கிட்டே தர்றோம். அது பார்த்து சிட்டிங் இந்த கம்பெனி ஆஃப் மாக்கர்ஸ்னால் ஸ்காஃபர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதான் சதுசை கேலி பண்ணுறவன், கிண்டல் அடிக்கிறவன். பிகமிங் ஹார்டன் இன் ரிபெல்லியன்ஸ். என்னதுன்னு கேட்டேன். இந்த மாதிரி மக்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சில பிள்ளைகளுக்கு நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தில் தியானமாக இருக்கிறத விட்டுட்டு அவங்க வாழ்க்கை உலகத்தில் முக்கியமாக கடவுளை அறியாதவங்க கூட பாவியாக இருக்கிறான், துன்மார்க்கனாக இருக்கிறான், அயோக்கியனாக இருக்கிறான். இதெல்லாம் 3 முக்கியமான ஒரே ஒருத்தனுக்கு பேர். யாருன்னா துன்மார்க்கமாக வாழ்கிறவன். இங்கே இஷ்டத்துக்கு வாழ்கிறவன் தான் துன்மார்க்கன். துன்மார்க்கனா துர்மார்க்கம்.
துன்மார்க்கம்னா என்ன அர்த்தம்? நீதிமான் அப்படின்னா கர்த்தரை நீதியை பின்பற்றி போகிறேன். துன்மார்க்கம் யார்? தான் இஷ்டத்துக்கு விரும்பினபடி வாழணும்னு ஆசைப்படுகிறேன். அப்படி இருக்கும்போது அவன் நடக்கிற காரியம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், த psalmist begins by warning us about influence of we alone in our lives. என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கீதக்காரன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தெரிந்தோ தெரியாமலோ, தெரியாமல்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சே நான் என்ன செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி நம்ம கையில் வந்து ஃபோனை கொடுத்துட்டாங்க. 24 மணி நேரம் 24 மணி நேரமும் காலையில் அது எந்திரிச்ச உடனே தட்டு என்னடா சொல்லுது? அது வண்டியில் சும்மா இருக்கும்போது எதை பார்க்குறது? டைம் கிடச்சிச்சா கிடைக்கலையா தெரியாது. அது சின்னதுலேருந்து பெருசு வரை எல்லாம் மாட்டிக்கிச்சு. இப்போது எல்லாம் உள்ளே பூந்துருச்சு. வசனம் கேட்குறதுக்கு இருக்கா? டைம் இருக்கா? என்னென்னமோ கேட்குதுங்க. அதில் வேறு இப்போ எல்லாம் ரீல் போடுதுங்க. ரீல் போடுறதுன்னா என்ன தெரியுங்களா? அவங்கள அள்ளி போட்டுக்கிறது. நான் என்ன சாப்பிட்டேன், நான் என்ன பண்ணினேன், பிசாசு வேலையை பண்ணிட்டு உட்காந்துருக்கேங்க. ஆக என்ன நடக்குதுன்னு சொன்னால், அந்த வசனம் சொல்லும்போது சொல்கிறாரு, த ப்ராக்ரெஷன் இஸ் சட்டில் அண்ட் டேஞ்சரஸ். இது எப்படி தான் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அது தப்பு மாதிரியே தெரியாது நமக்கு. இதெல்லாம் தப்பா பாஸ்டர்? இல்லை. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சினிமாவுக்கு போகலாமா போகக்கூடாதா நிறைய கேள்வியில் ஒரு கேள்வி. ஆஸ் அ கிறிஸ்டியன், குட் கிறிஸ்டியன் கேன் கோ டு சர்ச், சினிமா ஆர் நாட்? நீங்கள் எனக்கு பதில் அப்புறமா சொல்லுங்கள், நான் அப்புறம் ஏன் பதில் சொல்கிறேன். சின்ன வயசில் நாங்கள் இந்து கடவுள் அறியாத குடும்பத்தில் எங்கள் வீட்டில் பாக்கு வெத்தலையெல்லாம் போடுவாங்க. நாங்களாம் பாக்கு மென்னிக்கிட்டு தெரியும். அவங்க சுத்தம். எனக்கு சின்ன வயசில் இயேசு ஏற்றுக்கிட்டேன்னா, இயேசு ஏற்றுக்கிட்ட உடனே ஒரு ஐயாக்கிட்ட நான் பாட்டு, அந்த ஒரு பையன் பெரிய தாடி வச்சு நல்ல ஒரு பெரிய ட்ரெஸ் போட்டு வந்தார். செல்ல பிள்ளை நான் செல்ல பிள்ளை, ஏசப்பாவுக்கு நான் செல்ல பிள்ளைன்னு சொல்லி ஒரு பாட்டு கற்றுக் கொடுத்தாரு. அதில் சினிமா பார்க்க போக மாட்டேன், கண்ணில் மைய பூச மாட்டேன், கெட்ட வார்த்தையை பேச மாட்டேன், சண்டை யாரோட போட மாட்டேன் அப்படின்னு நிறையா அந்த ஐட்டமில் அதில் பாக்கு போடக்கூடாது, வெத்தலை போடக்கூடாது, சண்டை போட எல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. டக்குன்னு வந்துருச்சு. என்னடா? அப்புறம் நான் நல்லவனாக மாற ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலே இயேசு ஏற்றுக்கிட்ட பிறகு என் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம். ஸோ இங்கே நாங்களாம் கவனமாக கவனிங்க. நான் ஆண்டோட மகனாக இருக்கிறேன், ஆண்டோட வசனத்தை கற்றிருக்கிறேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு வருகிறேன். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமான ஆண்டவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம என் எண்ணத்தில், என் பேச்சில், என் செய்கையில், என் வாழ்க்கையில் எப்படி இருக்கிறேன்? என்னோடய லைஃப்பில் என்னோடய திங்கிங் தான் ஸ்டோரேஜ். அது ஒரு கம்ப்யூட்டரில் சிபியூ இருக்குது பார்த்தீங்களா? சிபியூவில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டேன், அந்த ஹார்ட் டிஸ்க் மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரேஜ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டோரேஜ் இல்லைன்னா அந்த கம்ப்யூட்டர் எம்டி இல்லையா? ஆக இந்த ஸ்டோரேஜில் நான் எண்ணத்தை போட்டு வைக்கிறேன். ரொம்ப முக்கியம். என்ன போட்டிருக்கேன் சிபியூவில்? நான் கண்டதை போட்டு வச்சுருக்கிறேன். குப்பையெல்லாம் தூக்கி போட்டு வச்சுருக்கேன். அது குப்பை தான் வெளியில் வரும் இல்லையா? கம்ப்யூட்டரில் வைரஸ் அடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அட்டாக் பண்ணிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன வெளியில் வரும்? எல்லாத்தையும் குழப்பிடும். ஆக இன்றைக்கி நீங்களும் நான் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, the walking in the counsel of wicked and standing in the ways of sinner eventually leading to sitting at the seat of scoffers, அதாவது மார்க்கர்ஸ், அதாவது பயாசக்காரன்ட்டு போய் உட்கார ஆரம்பிச்சிருவேன். This will picture a gradual compromise. என்னம்மா இது பண்ணுது? என்ன பண்ணுமாம்மா? Gradual compromise, one by one. Not everything would happen at the same time. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக இல்லைன்னு சொன்னால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணம் பைபிள் வசனம் இருக்குது, நான் சொல்லலை, நீங்கள் வீட்டில் வாசிச்சுக்கோங்க. என்னங்கம்மா வாசிச்சுக்கோங்க. 2-3 வசனம் இருக்குது. ப்ராபப் நீதிமொழிகள் 4:14-15, அப்புறம் 2 கொரிந்தியர் 6:14. நான் வேணால் வாசிக்கிறேன். துன்மார்க்கர் பாதையில் பிரவேசியாதே, தீரோடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. நீதிமொழிகள் 4:14-15. 2 கொரிந்தியர் 6:14 சொல்லுது, அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது. ஆக எவன் ஒருத்தன் கடவுளோட பிள்ளையாக இருக்கிறானோ முடிஞ்ச மட்டும் தெரியாமல் தப்பு பண்ணுறது உண்பு, ஆனால் தெரிஞ்சே செய்கிறது அது நான் கடவுள் பதில் சொல்லுவேன். சிறு வயதில் நம்மளாம் வந்திருக்கோம். நீங்கன்னா போயிருக்கேன். மலை கிளிஃப்னு சொல்லுவாங்க. கிளிஃப்னா அதாவது மலைச்சரிவு இருக்கும். மேலேருந்து கீழே பார்த்தீங்கன்னா செங்குத்தான என்ன இருக்கும், ஆழமாக இருக்கும். நான் கூட ஒரு வாட்டி தப்பு பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், தைரியமாக போய் நிற்கிறது. எங்கே? அந்த எட்ஜை போய் எட்டி பார்க்குறது. தைரியமாக போய் நிற்கிறது. அங்கே எட்ஜுன்னு சொல்லியும் போயிருக்கோம், டேஞ்சர்னு கூட போட்டிருக்கோம். ஆனால் இவர் போய் எட்டி பார்க்குறது. கால் வலிக்கிட்டால் என்ன ஆகும்? தப்புன்னு போயிடுவார். ஆவிக்கிற வாழ்க்கையில் கூட இப்படி தான். நான் நினைக்கிறேன் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறேன் பாஸ்டர், என்னெல்லாம் ஒன்றுமே பாதிக்காது. என்ன நீங்கள் எல்லாம் அப்படி தான் இருக்கீங்க. பவுல் என்ன சொல்கிறாரு? நிற்கிறோம் நிற்காதீங்க, எப்போ விழுந்து போகணும் உங்களுக்கே தெரியாது. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் கவனமாக இல்லைன்னு சொன்னால் சில வேலைகள் த ரிஸ்க் ஆஃப் ஃபாலிங்
இன்றைக்கி உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்கள் பல்ஸ் பிடிச்சி பாருங்கள், நீங்களே கை வச்சுக்கோங்க. ஹவ் ஐ எம் ஸ்ட்ராங் இன் த லார்ட், ஐ மீன் ரியலி க்ரோயிங். இப்போ ரீசெண்டாக நான் என்னோடய ஐடியாவில் வந்து நிறைய திங்கிங், அதான் நான் ஒரு ஏதாவது திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். வேத சபையை பற்றி தான். என்னடா இந்த சபை எப்படா போகும், இன்னொரு 10 வருஷம் எப்படா இருக்கும், இன்னும் 20 வருஷம் எப்படி இருக்கும், இது என்ன நடக்கும், யார் நடத்துவா, இதை எப்படிப்பட்ட ஊழியர் இருப்பாங்க, எதோ கேள்வியை மைண்டில் வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது என்னுடைய பார்வை என்னென்னா, இந்த கிறிஸ்தவ ஜீவியம், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் இவங்க எப்படிப்பட்டவங்களாம் இருக்கிறாங்க எனக்கு தெரியல. ஐ எம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் இட். எனவே நீங்களும் நான் கவனமாக இல்லைன்னா மாட்டிக்கிடுவோம். எனவே வாங்க, நான் கொடுக்கணும்னு வேடியமாக போயிடுறேன். ஒரு 4 சில காரியம். பி கேர்ஃபுல் டு த வாய்ஸ் ஆஃப் யூ லிசன், வாய்ஸஸ் யூ லிசன் டு. என்னன்னு கேட்டிங்கன்னா, த வேர்ட்ஸ் விஸ்டம் ஆஃபன் கான்ஃப்ளிக்ட் காட்ஸ் ட்ரூத். ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். 2வது முக்கியமான காரியம்னா, காட் யுவர் ரிலேஷன்ஷிப் வித். யார் கூட பழகி இருக்கிறேன், யார் கூட பழக போகிறேன்றது மோசம் போகாதுங்க. அதான் சொல்லுது 1 Corinthians 15:33 வாசிக்கிறேன், நானே வாசிச்சிடுறேன். மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். ஆக நானும் நீங்களும் கவனமாக இருக்கணும். அது பாருங்கள், சூஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ என்கரேஜ் யுவர் ஃபெய்த். பல வேலைகளில் அவங்கள கடவுளை விட்டு தூரமாக கொண்டு போகிறது, வாடா அதுக்கு போகலாம் இதுக்கு போகலாம், அப்படி போகிறவங்க இப்படி போகிறவங்க, தயவுசெய்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்காதீங்க. அவன் ஃப்ரெண்டே கிடையாது, அவங்க பெரிய எனிமி. புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் உதவி செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன். 3வது முக்கியமான, அவாய்ட் கிராஜுவல் காம்ப்ரமைஸ். தெரிஞ்சோ தெரியாமல் sin starts small but grows if left unchecked. சில வேலைகளோட பாவம் எப்படி தொடங்கும்னு கேட்டீங்க, சின்னதான். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், பாவம் வேதம் சொல்லுது லெப்ரஸியை ஒரு சின்னன்னு கம்பேர் பண்ணுது புதிய ஏற்பாட்டில். லெப்ரஸி வரும்போது எப்படி தான் வரும் கேட்டால், ஒரு சின்ன டாட் தான், ஒரு சின்ன புண்ணு மாதிரி வரும், சின்ன ஒரு ஒயிட் ஸ்கின் வரும். அந்த ஒயிட் ஸ்கின் தான் ஸ்ப்ரெட் ஆகி ஹோல் பாடியை கேப்சர் பண்ணிடும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் முடிஞ்சு போகுது, சாகிற வரை ஒன்றுமே கிடையாது, க்யூரே கிடையாது. அதே போல் தான் இந்த சின்ன என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இட் வில் ஹெல்ப். என்ன சிம்பிளாக வரும். இப்போவுமே பாருங்களேன், தப்பு பண்ணுறவங்களுக்கு என்னென்னா சின்னதாக பிகின் பண்ணுவாங்க. இந்த சிகரெட் பிடிக்கிறவங்க, தண்ணி அடிக்கிறவங்க எங்கே தொடங்குனாங்க? எல்லாம் சின்ன சின்ன ஸ்டாப் தான். ஆக நீங்களும் நானும் ஜாக்கிரதையாக இல்லைன்னா, we will end up doing, are you allowing your negative influence to shape your thinking and behavior? ஆக இந்த கால வேலைகளில் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியை நில்லாமலும் பரியாசக்கார உட்கார்மிடத்தில் உட்காரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நல்ல நீதிமான், ஆண்டோட மகனும் மகளோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகளில் நானோ என் மனைவியோ என் மகனோ என் மகளோ யாரும் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருந்து நான் தீர்மானிக்க போகிறேன், ஆண்டவரே நான் ஆண்டோட பிள்ளையாக இருக்கிறேன், உமக்காக உண்மையாக இருக்க எனக்கு கிருபை தாங்க, உமக்கு பிரியமில்லாத காரிய இடத்துல நான் போக மாட்டேன், உமதை தூசிக்கிற இடத்துல நான் இருக்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துக்கங்க. அதான் இந்த வேலையில் செய்யணும். 2வது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். வாசிங்க, 2வது வசனம் எனக்கு வாசிங்கம்மா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும். ஆக இங்கே ஒரு சில காரியங்கள் நான் வேகமாக சொல்லிட்டு போகிறேன். இந்த நீதிமான் எதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறான்னு கேட்டிங்கன்னா, அவன் இரவும் எது பிரியமாக இருக்கிறான்னா, என்ன டிலைட்ஸ்னு வார்த்தை. ரைச்சஸ் ஃபைண்ட் ஜாய் இன் த வேர்ட் ஆஃப். அவனுக்கு சந்தோஷம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆக நீதிமான் ஆண்டோட வார்த்தையை கேட்கறதுக்கு அவனுக்கு நிறைய சந்தோஷம். தெய்வ சமூகத்தை இன்றைக்கெலாம் நான் உங்களுக்கு தெரியும், நான் இங்கே வந்து 20வது வருடம் போயிட்டுருக்கு. குறைஞ்சது ஒரு சண்டேல 2 சர்வீஸ் அட்டன் பண்ணுவேன். 3-4 அட்டன் பண்ணியிருக்கேன். சென்னையில் ஒரு சபைக்கு நான் போனேன், அங்கே 5 சர்வீஸுமே அட்டன் பண்ணேன். எனக்கு வசனம் கேட்கணும், எங்கேயாச்சும் போய் ஏதாச்சும் கற்றுக்கணும், ஆண்டோட வார்த்தை கேட்குறது எனக்கு சந்தோஷம். பைபிளை தூக்கிக்கிடுவேன், அவ்வளோதான். ஓட்டம், அந்த சபை அங்கே போய் அங்கே உட்காந்து ஃபுல் சண்டே மார்னிங் 6 மணிக்கு சர்வீஸ் தொடங்குச்சு, சாயங்காலம் வர எல்லா சர்வீஸும் முடிச்சு அந்த சர்வீஸ் இந்த சர்வீஸ் எல்லா சர்வீஸும் போயிட்டு வந்துட்டுருக்கேன். எங்கே கற்றுக்கிறது எனக்கு என்ன இருக்குது? இது கடவுள் வசனம் கற்றுக் கொடுக்கப்படுது. ஆக நானும் நீங்களும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வசனம் சொல்லுது ரைச்சஸ் பர்சன் ஃபைண்ட் ஜாய் இன் த வேர்ட் ஆஃப் காட். அது மாத்திரம் கிடையாது. டிலைட் மீன்ஸ், இங்கே பாரு, டிலைட்னா என்ன அர்த்தம்னா, மீன்ஸ் மோர் தென் ஆப்ளிகேஷன்ஸ், இஸ் டீப் லவ் அண்ட் ஹங்கர் ஃபார் த ஸ்கிரிப்சர். அதாவது இது எனக்கு கடமைக்காக படிக்காதபடி, இது ஆண்டோட வசனம், எனக்கு அன்பு இருக்க ஆண்டவர் வார்த்தையின் மேலே, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டோட வார்த்தை கற்றுக்கொள்வது எனக்கு கசக்கம்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் யார் ஒருத்தரை நேசிச்சிங்களா எப்படி இருக்கும் அவங்க வார்த்தை பேசுறதுக்கு? அதே போலவே இன்னொரு முக்கியமான காரியம், மெடிடேட்டிங் ஆன் காட்ஸ் லா மீன்ஸ் reflecting on it continually and applying to it. இந்த மெடிடேஷன்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடு பார்த்தீங்களா, ஆடு மாடு பார்த்துருப்பீங்க. இந்த மெடிடேஷன்ற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆடு மாடு பார்த்துருக்கீங்களாம்மா? எல்லோரும் பார்த்துருக்கீங்களா? சரி, ஆடு மாடு ராத்திரி என்ன பண்ணும்? ஆசைப்படுறதுன்னா என்ன அர்த்தம்?
சாப்பிட்டதை வேக வேகமாக என்ன செஞ்சுருக்கோம், அசைச்சு போட்டிருக்கோம். போட்டது என்ன செய்யும், சாயங்காலம் ராத்திரி படுத்துக்கிட்டு சாப்பிட்டதை திருப்பி எடுத்து அதை கூல் பண்ணி நல்லா மஞ்ச் பண்ணி அப்புறம் அதை ஸ்வாலோ பண்ணும். அதே மாதிரி நான் வசனத்தை கேட்குறேன். காலையில் ஆண்டவர் ஏதோ ஏசாமி வசனம் சொன்னார் பாஸ்டர், ஆக நான் வேதத்தை வாசிக்கிறேன். அவன் ராத்திரியும் பகலும் என்ன செய்கிறான், அதை குறிச்சே சிந்திச்சுட்டு இருக்கிறான், தியானிச்சுக்கிட்டே இருக்கான். தியானம்னா என்ன அர்த்தம், அந்த வேதத்தை குறித்து. அதாவது இன்றைக்கி மற்ற மார்க்கம் தியானம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு லைட்டை போட்டுக்கிட்டு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். இங்கே சிங்கப்பூரில் ஒரு சபைக்கு என்னை கூப்பிட்டாங்க பாஸ்டர், நைட் சர்வீஸ், ராத்திரி சபை 2002 2001 2002 நினைக்கிறேன். என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாங்க. நான் அங்கே போயிட்டேன். எல்லோரும் இப்படி தான் ஒரு ரூமில் உட்காந்துருக்காங்க, மெழுகு பற்றி வச்சுட்டாங்க, 10 ஒரு விளக்கு வச்சுட்டு எல்லாம் உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு கோமா வந்துருச்சு. இது வேற எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன். நான் எல்லாம் இப்படியே உத்து பார்த்துட்டு உட்காந்துருக்கான். என்ன பண்ணுறாங்களா, தியானம் பண்ணுறாங்களாம்ப்பா. தப்பாக பிடிச்சினாதீங்க, அது தியானம் கிடையாது, அது பிசாசு வேலை. தியானம்னா என்னமா அர்த்தம், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வெறும் மைண்டை வெளியில் அந்த மாதிரி லைட்டை பார்த்தீங்கன்னா மைண்டில் உள்ளதான் வெளியில் போயிடும், பிசாசு வந்து உள்ளே உட்காந்துக்குருவான். வசனத்தை திங்க் பண்ணுறது தான் தியானம். நீங்கள் நிறைய தவறான உபதேசங்கள் சபைக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு இருக்குது, கவனமாக இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்துடும். சரி தானே. இன்னொரு சபைக்கு நான் போனேன், ஒரு பெரிய ஹாலு புகை போட்டு உள்ளே உட்காந்துருக்குறாங்க. என்னை கூப்பிட்டாங்க, வாங்க படுத்துரும். ஐயோ அப்பா, நான் ஓட்டமாக ஓடி போயிட்டேன். என்ன நடக்குது, வசனம் சொல்கிற தியானம் வேறு, அவங்க நினைக்கிற தியானம். மற்ற மார்க்கங்கள் சொல்லிக் கொடுக்குற காரியத்தை கொண்டு வந்து சபைக்குள்ளே வச்சுட்ருக்காங்க. தயவு செய்து தியானம் என்பது வேதத்தை தியானிப்பது, இரவும் பகலும் ஆண்டோட வார்த்தையை தியானிப்பது தான் தியானமே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆக ஆண்டோட நீதிமான் என்ன செய்யணும், கடவுள் வார்த்தையில் சந்தோஷம் எடுக்கிறான், அது அவன் செய்வதில் அவனுக்கு பிரியமாக இருக்கிறது. அது மாத்திரம் கிடையாது, அவனுக்கு அதில் சந்தோஷம் வர்றது மாத்திரம் கிடையாது, அது தொடர்ந்து அவன் சிந்தித்து கொண்டு இருக்கிறான். அப்படி செய்யும்போது என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, there isn't guiding obedience, joyful heart to love for the scripture. அது வெறும் கீழ்ப்படித்தல் மாத்திரம் தரலை எனக்கு. அது என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சந்தோஷமான அன்பான ஆண்டவர் வசனத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு கடவுள் கொடுக்குறார். தெரியுங்களாம்மா. ஆக நிறைய காரியங்களை சொல்லிகிட்டே போயிடலாம். அது இன்னொன்று பாருங்கன்னா, இந்த ஒகேஷ்னல் கிடையாது, அப்பப்போ எடுத்துகிட்டு அப்பப்போ தியானிக்கிறது தியானம் என்பது கிடையாது. they meditate it day and night. அப்படின்னா என்னம்மா, டே அண்ட் நைட்னா என்னம்மா அர்த்தம், இரவும் பகலும்னா என்னம்மா அர்த்தம். 24 ஹவர்ஸ்னா எத்தனை 24 ஹவர்ஸ் நம்ம லைஃப்பில் இருக்குமா. அப்போ அத்தனை நாளும் செய்யணும் இல்லைம்மா. ஒவ்வொரு நாளும் காலையிலையும் சாயங்காலமும் லைஃப்பில் என்னோடய 24 மணி நேரம் ஒரு நாள், 365 நாள் ஒரு வருஷத்தில் 60 வருஷம் எனக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுக்குறாரு. அப்போ 60 வருஷமில்ல நான் தியானிக்கணும். அப்பப்போ மட்டும் பார்த்துக்கிறேன், வேணுங்கிறப்ப சண்டேல காலையில் மட்டும் அல்ல தோத்துற ஆண்டவரே நீங்கள் ரொம்ப நல்லவர், எனக்கு மட்டும் கொடுத்துருங்க ஆசீர்வாதத்தைன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்க ஆசீர்வாதம் என்பது ரொம்ப சிம்பிள். ஆண்டவர் வசனத்தை கீழ்படிச்சிங்கன்னா ஆசீர்வாதம் தன்னாலே வீட்டுக்கு வரப்போகுது. நம்ம ஆண்டவரை ஆசீர்வதிங்க ஆனால் உமக்கு கீழ்ப்படிய மாட்டேன் ஆண்டவர். அது எப்படி, நம்ம பிள்ளைகளுக்கே நம்ம எதுவும் செய்ய மாட்டோம் பார்த்தீங்களா. ரைட், வாங்க நம்ம அடுத்த கதைக்கு வந்துடுவோம். ஆக இங்கே நல்லா கவனமாக கவனிக்க வேண்டிய பாடம் என்னென்னு, வேதத்தில் யோசுவா 1வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிற படியெல்லாம் நீ செய், கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது. மோசே இறந்து போயிட்டார், இப்போ என்ன பண்ணுறது, இந்த ஜனங்களை வழி நடத்தணும், எங்கே போகிறது, மோசே கொடுத்த புத்தகத்தை கையில் வச்சுக்கோ, அதை தியானம் பண்ணு. இப்போ நான் என் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் சொல்கிறது, நான் இங்கே இருப்பேனான்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு எனக்கும் தெரியாது, ஆனால் இந்த வேதம் உங்கள் கூட இருக்குது, இதை படிச்சிங்க, உங்கள் வாழ்க்கையில் செவ்வையாக போவீங்க. நல்லா போகணுமா, கையில் வாங்கிக்கோங்க. பைபிள் வேணுமா, அங்கே இருக்குது, நிறைய தர்றேன் நான், எடுத்துக்கோங்க. சும்மா இருக்கும்போது வாசிங்க, அதை குறித்து தியானிங்க. அது மாத்திரம் கிடையாது, எரேமியா 15:16 சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாய் இருந்தது, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரே ஒரு வேத வசனம் தான், சில வேலை வசனம். ஒரு சின்ன உதாரணம், நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா கடிதம் போடுற வழக்கம் இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச எங்கள் அம்மா எனக்கு லெட்டர் எழுதிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவேண்ணா, உங்கள் லவ்வர் எழுதிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க, எத்தனை முறை வாசிப்பீங்க அந்த லெட்டரை. நீங்கள் விருப்பப்பட்ட சகோதரன், நேசிக்கிற சகோதரனோ சகோதரியோ, எவ்வளோண்ணே, இப்போவே தான் ஃபோன் வந்துருச்சுல்ல, இப்போ எவ்வளோ நேரம் பேசுகிறீங்க ஃபோனில், மணிக்கணக்கில், எப்போ பார்த்தாலும் விடாமல் பிடிச்சி பேசிக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். நமக்கு எழுதுகிற புத்தகத்தை மறுபடியும் வாசிப்போம், மறுபடியும் சிந்திப்போம், ரிப்பீட் பண்ணுவோம், சில வாழ்க்கை வாசித்தா அது சந்தோஷத்தை கொடுக்கும் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் எழுதின கடிதம் தான் இந்த வேத வசனம்.
இது அன்பாக நேசிக்கும், என்னை நான் நல்லா இருக்கணும்னு கொடுத்துருக்கு. இது வந்து என்னை வந்து கண்டிப்பதற்காக அல்ல, என்னை நல்லா ஆசீர்வதிப்பதற்காக. இந்த வேத வசனம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நோக்கம், நானும் நீங்களும் நல்லா இருக்கணும். இந்த வேத வசனத்தை காலையில் வந்து நான் பேசுறதுக்கு ஒரே ஒரு வாசம் என்னென்ற, எனக்கு வேறு வழி இல்லாமல் வந்து நிற்கலை, நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், அதுதான் வேதம் சொல்லுது இல்லையா? எனவே நானும் நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, காலையில் பார்த்தீங்கன்னா எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன், பிள்ளைங்களாம் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், காலையில் எழுந்திரிச்சு வந்து சேஃப்டி ப்ரீஃபிங்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏம்மா சேஃப்டி ப்ரீஃபிங் பண்ணணும்? இந்த இங்கே மட்டும் கவனமாக இருக்கக்கூடாதா? இப்போ இந்த வேலையை தான் நான் செய்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், சுகத்தோடு கூட காணப்படணும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சொத்து, நான் இன்றைக்கி மறுபடியும் சொல்லித்தரேன், பணம் பதவி எல்லாம் போயிடும். கர்த்தருக்கு பயப்படுதலே, இன்றைக்கி கூட வாசித்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிறதே ஞானத்தின், இந்த கர்த்தரோட பயத்தை கற்றுக் கொடுக்குறது இந்த வேதவசனம். இதை ஞானத்தை கொடுக்குறது ஆரம்பமாக இருக்கிறது. அதே 3வது பகுதியை வாசிச்சிருவோமாம்மா. ஆக இதில் ஒரு சில வசனங்கள் வச்சுருக்கேன். ஆக நான் என்ன செய்ய போகிறேன் இன்றைக்கி தீர்மானிங்க. ரீட் த வேர்ட் டெய்லி. ஜஸ்ட் we ate daily a physical nourishment, we must read scripture daily for spiritual growth. ஆக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு செட் பிளான் வச்சுருக்கணும். என்ன செய்யணும்? மெடிடேட் instead of rushing through, reflect on verse and ask, what is God is teaching me, how can I apply this? ஒவ்வொரு நாளும் வேதத்தை, அதாவது உங்கள்கிட்ட பிளான் இருக்கான்னு எனக்கு தெரியல. காலையிலேருந்து என்ன வாசிக்கிறீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே, பெட்லேருந்து எந்திரிச்ச உடனே உங்களோட தாட் என்னது? ஃபோனை பார்க்குறத விட்டு பைபிள் பாருங்கள், ஒரு அதிகாரம் வாசிங்க, வாசிச்சுட்டு ஜெபிங்க, ஜெபிச்ச பிறகு மற்ற காரியங்களுக்கு போங்க. ஃபோனை தூக்கி அப்புறமா பார்த்துக்கலாம், நமக்கு வேலை கிடச்ச டைம் இருக்கும்போது. ஃபோன் எங்கேயும் ஓட போகிறது கிடையாது. எனவே அந்த மாதிரி பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அது மாத்திரம் கிடையாது. மெடிடேட்னா என்னது? ஆண்டவர் எனக்கு இதில் என்ன சொல்லி தர்றாரு, நான் என்ன செய்யணுன்றது கேட்டு பாருங்கள். 3வது காரியம், அப்ளை இட் இன் டெய்லி லைஃப். வேர்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வி வென் வி ப்ராக்டிஸ். சங்கீதக்காரன் சொல்லுது, யாக்கோபு சொன்னது போல என்ன செய்யுது? எல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கொள்ள மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் காணப்படும். எனவே நானும் நீங்களும் செய்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். Do you find joy reading the Bible or it's a routine? How can you develop a greater hunger for Scripture? ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் கேட்க வேண்டிய காரியம் என்னென்னா, ஆண்டவரே இந்த வார்த்தையை நேசிக்கிறது எனக்கு கிருபை தாங்க. 3வது வசனத்துக்கு வந்துடுவோமா? 3வது வார்த்தைக்கு வந்துடுவோம். 3வது, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தந்து. ஆக இந்த வேத பகுதியை பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் சக்ஸஸ் ஆஃப் த ரைச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக இந்த ஸ்டெபிலிட்டினா என்னது? நிலைத்தன்மை இருக்குது அவன் வாழ்க்கையில். வேத வசனத்தால் போஷிக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான். ஆக போஷிக்கப்பட்டதுனால அவன் என்ன செய்ய மாட்டான்? நிலைவரமான ஆவின்னு ஒரு வசனம் சங்கீதக்காரன் சொல்கிறபோது சொல்கிறாரு, சங்கீதம் 51:10, ஆண்டவரே நிலைவரமான ஆவி எனக்கு தாங்க அப்படின்னு. நிலைவரமான ஆவின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, சிலர் வந்து எப்படி இருப்பாங்கன்னா, நேரத்துக்கு நேரம் மாறிடுவாங்க டக்குன்னு. ஒரு நல்லாமே இருந்துச்சுன்னா சந்தோஷமாக வருவாங்க, ஒரு பிரச்சனை வந்தோடனே ஆளை காணாம போயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? சர்ச்சில் நிறைய பேர் கொஞ்ச நாளைக்கு நல்லா வருவாங்க, பிரச்சனை வந்த உடனே அங்கெல்லாம் வர முடியாதுப்பா, அந்த சர்ச்செலாம் நமக்கு தேவை கிடையாது, நாங்கள் போகிறோம் அப்படின்னு வரட்டு போயிடுவாங்க. அவங்க ஆண்டவரை பார்க்க வந்தாங்களே, சபையை பார்க்க வந்தாங்களேன்னு தெரியல. சபை வந்து அவருடைய இடம், நம்மளாம் ஜனங்கள் கூடி வருகிறோம். சில வேலைகளில் நம்ம நிலை இல்லாத தன்மை, காற்று அடிக்கிற பக்கம்லாம் மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆக the tree என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ட்ரீ எதை பற்றி செய்யுதுன்னு கேட்டால், the tree represents the believer who deeply rooted in God's word. இந்த மரம் எதை பற்றி பேசுதுன்னு கேட்டால், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு. எது இந்த மரம் எங்கே நடப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீர் போகிற வழியில் அவர் வார்த்தையால் கட்டப்பட்டிருக்குது. த ஸ்ட்ரீம் ஆஃப் வாட்டர் சிம்பலைசஸ். ஸ்ட்ரீம் எதுக்கு குறிக்குதுன்னு கேட்டால், த கான்ஸ்டன்ட் நரிஷ்மென்ட் த ஸ்கிரிப்சர் ப்ரொவைட்ஸ். இந்த வேத வசனத்தை அவன் கேட்க இந்த தண்ணி எப்படி வந்து தேவரோட வார்த்தை வந்துகிட்டே இருக்குது அவன் வாழ்க்கையில். அவன் ஒவ்வொரு நாளும் அந்த சத்தை பெற்றுக்கொண்டவனாக இருக்கிறான். அவனுக்கு வேத வசனத்தின் சத்து உள்ளே வருது. அவன் வர என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அதான் அப்புறம் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, 3வது 4வது, அவன் பேரிங் ஃப்ரூட் இன் சீசன் இன் ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ் டு ப்ரொடக்டிவ் லைஃப். அப்படின்னா அவன் என்ன செய்யறான்? ஸ்பிரிச்சுவல் க்ரோத் லீட் டு ப்ரொடக்டிவ் லைஃப். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அவன் வசனத்தை கேட்குறான், அவன் நல்ல மரமாக இருக்கிறான், செழிப்பாக வளர்றது மாத்திரம் கிடையாது, பச்சை பசேன்னு இருக்கிறது மாத்திரம் கிடையாது, அவன் கனி கொடுக்குற மகனாக காணப்படுகிறான். பேரிங் ஃப்ரூட். அவன் எங்கே போனாலும் அவன் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக காணப்படான். அந்த மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பிளஸிங் டு ஆல். அவங்க ஒரு சைடாக இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் ஒன் டைரக்ஷனில் இருக்கும். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வாங்குறதுலே இருப்பாங்க, கொடுங்க எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் ஒன்றும் கொடுக்க மாட்டோன்னுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ வைப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நான் பெற்றுக்கொண்டதை காட்டிலும் கொடுக்கறது பெரிய பாக்கியம்.
இன்றைக்கி நீங்கள் செல்ஃபிஷ் சின்ன பிள்ளைங்க நம்ம கூட இருப்பாங்க, நம்ம குழந்தைங்களோட பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாங்க ஆனால் கொடுக்க பக்கம் இருக்காது. நான் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். அப்போ நம்ம திருப்பி கேட்டால் என்ன செய்யாது? கொடுக்காது. அப்படியே கொடுத்தா கூட என்ன பண்ணும்? அப்படியே சின்னதாக பிச்சு கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்படி உண்டு. இதுதான் நீங்களும் நானும். மூத்தவங்கள சின்னவங்கள நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஏசாமியோட வசனம். அவன் ஆசீர்வதிக்கிற அது லீவ் டு நாட் வித்தர். அது இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இலைகள் என்ன செய்யாதுமா? இலையுதிராது இருக்க மரத்தை போல இருக்கான். இலையுதிர மரத்தை பற்றி யோசிச்சுக்கிறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கோடைக்காலம் வராதா? எல்லா நாளும் மழை பெஞ்சிட்டே இருக்குமா? ஆனால் அது இருக்கிற இடம் நல்ல இடமா இருக்கிறதுனால, அது வாய்க்கால் வழியில் இருக்கிறதுனால, நீர்க்கால்கள் ஓரமாக இருக்கிறதுனால, வெயில் எங்கே வரும்? கோடை வரும், மழை இல்லாத காலங்கள் வரும், வறட்சி வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் இது எங்கே இருக்குது? ஆண்டோட ஸ்ட்ரீமில் இருக்கிறதுனால, ஆண்டோட நதியில் இருக்கிறதுனால அது என்ன செய்யாது? எப்போவுமே இலையுதிராது இப்படி மரமாக காணப்படும், செழிப்பான மரமாக காணப்படும். நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது, அதனால் இப்போ வாசிக்க நேரம் இல்லை. எனவே நம்ம இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய பாடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் தொடர்ந்து தேவனோட வேத வசனத்தில் ஆழமாக கட்டப்பட்டவர்களாய், ஆண்டோட வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாய், கனி கொடுக்குற கடவுளோட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆதாரம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவரோட வசனமும் ஆண்டவராக இருக்கிறதுனால, எப்போ எந்த பிரச்சனைகள் வந்தாலும் என் வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்னோட ஆண்டவர் என் கூட இருக்கிற வசனம் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன்? சோர்ந்து போக மாட்டேன். யோவான் 5:15 வாசிங்க. எரேமியா 7:17-8 அப்புறமா வாசிச்சுக்கோங்க. என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்ட வேணா வாசிக்கிறேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான், அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எரேமியா 17:7-8 சொல்லு. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தர் தன் நம்பிக்கையை கொண்டிருக்க மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் எப்படி இருக்கிறான்னா, ஆக நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கி சில வேலைகளை மரம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். நீர்க்காலுக்கு ஓரமாக நடப்பட்ட மரம் எவ்வளோ செழிப்பாக இருக்கும். எப்படி இருந்தாலும் எங்கே மற்ற மரங்கள்லாம் வேலையெல்லாம் கொட்டி போயிருக்கும். ஆனால் இந்த மரம் எப்போதும் செழிப்பாக இருக்கும். எதுவே நானும் நீங்களும் ஆண்டோட தொடர்ந்து கட்டப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். ஒரு சில காரியங்களை வேகமாக சொல்லிட்டு நான் போயிடுறேன். பாருங்கள், டீப்லி ரூட்டட் இன் காட்ஸ் வேர்ட். ஸ்பிரிச்சுவல் ஸ்டெபிலிட்டி கம்ஸ் ஃப்ரம் த ஃபீடிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர். எப்போ நான் ஆண்டவர் உள்ள வசனத்தை தான் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் பத்தாது. உங்கள் வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு சும்மா ஒரு வழிகாட்டி, நான் 1 மணி நேரம் டைம் இருக்குது, அவ்வளோதான் என்னால் பண்ண முடியும். அது கூட டைம் முடிஞ்சிடும் வேகமாக. நான் சொல்கிறதுக்குள்ளே எல்லாம் கிளியராக போயிடும். நான் எப்படா ஓடி போயிட்டுருக்கேன், என்னால் சொல்லவே வாய்ப்பே இல்லை. நான் இடையில மற்ற நாள்கள் உங்கள் யாரையும் பார்க்க முடியாது. நீங்கள் வீட்டில் இருக்குங்க, வேலை இருக்குது, ஏதோ காரணம் இருக்குது, விட்டுட்டு போங்க. ஆனால் நீங்கள் வளர்வது உங்கள் கையில் இருக்குது. எனவே நீங்கள் ஸ்டேபிளாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவரோட வசனத்தை தொடர்ந்து வாசிக்கணும். எக்ஸ்பெக்ட் ஃப்ரூட்ஃபுல்னஸ் இன் யுவர் லைஃப். A life nourished by God's word will naturally produce good work. எவன் ஒருத்தன் கடவுளால் வசனத்தால் கட்டப்படுகிறானோ அவன் இயற்கையாகவே கனி கொடுக்குற மனிதனாக காணப்படுவான். அது மாத்திரம் கிடையாது. ரிமைன் ஸ்ட்ராங் இன் ஆல் சீசன், ஈவன் ட்ரையல் ரூட்டட் பிலீவர் ரிமைன் ஸ்டெட்ஃபாஸ்ட். யார் ஒருத்தர் ஆண்டோட வசனத்தில் வரும் பொழுது சவால்கள் வரும், பிரச்சனைகள் வரும், மனபாரம் வரும், போராட்டம் வரும், வராதுன்னு உங்கள் வசனம் சொல்லலை, ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் என் கூட இருக்கிறார். கடைசியில் இந்த 2 வசனத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஒன்று தான். What is the one practical change you will make today? Feed more on God's word. இன்றைக்கி நீங்கள் இதை கேட்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை சொல்லுங்கள். என்ன செய்ய போகிறீங்க? இதுவரை நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. இன்னையிலேருந்து ஒரு நாளில் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன். இன்னையிலேருந்து நான் வேதத்தை அட்லீஸ்ட் ஒரு அதிகாரமாச்சும் வாசிப்பேன். வேதத்தை 3 மாதத்தில் முடிக்கிறதுக்கு ஒரு வழின்னா, ஒவ்வொரு நாளும் 13 அதிகாரம் வாசிங்க. 3 மாதத்தில் ஹோல் பைபிளை முடிச்சிடலாம். ஒவ்வொரு நாளும் 13 அதிகாரம் வாசிக்கணும். மொத்தம் 1189 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொரு நாளும் 13 அதிகாரம் வாசித்தா வேறே நல்ல செய்யலாம். சில நேரம் லீவ் போட்டுட்டு ஊர் சுற்றுறதை விட்டுட்டு வாங்க உட்காருவோம், பைபிள் வாசிப்போம். கணவன் மனைவி சொல்லுவோம், இன்றைக்கி நம்ம பைபிள் வாசிக்க போகிறோம், ஆதிகாரம் முழுவதும் வாசிக்க போகிறோம். அன்றைக்கி என்ன செய்யுங்க? எங்கேயும் போகாதீங்க, உபவாசம் போடுங்க, இல்லை சாப்பாடு ஆர்டர் பண்ணிக்கோங்க, சமைக்காதீங்க, உட்காருங்க. நம்ம எல்லாம் உட்காந்து பைபிள் வாசிக்க போகிறோம். தீர்மானிங்க இன்னையிலேருந்து. அது மாத்திரம் கிடையாது, தேவ வாசனம் வாசிப்பதற்கு will you commit delighting in scripture, letting it transform your life. இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் பிரியமாக இருக்கிறத மாற்ற முடியுமா? அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றட்டும். மனிதன் மாற்றவே முடியாது. தேவ ஆவியானவர் உங்களை செயல்படுக்க ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டிங்கன்னா, வேதத்தை வாசித்தா மட்டும்தான் தேவ ஆவியானவர் உங்களுக்கு கிரியை செய்வார். வேறு எங்கேருந்து வராது சத்தம்லாம். அந்த காலத்தில் வந்துச்சுன்னு பைபிள் சொல்லுது. இப்போ தான் பைபிள் கொடுத்துட்டார்ல, பைபிள் மூலமாக தான் ஆண்டவர் நம்மோட கூட பேசுகிறார். எனவே வாங்க நம்மெல்லாம் கண்ணை மூடி ஜெபிக்க போகிறோம். 3 காரியம் நான் சொன்னேன்.
separation of the righteous, what we avoid. Satisfaction of the righteous, what we delight in. The stability and success of righteous, what we become. இந்த 3 காரியங்களை மனதில் வச்சுக்கோங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க போகிறேன், ஆண்டவருக்கு பிரிய சித்தமாக செய்ய போகிறேன். வாங்க ஆண்டவரே, அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த விடைக்காய் நன்றி. எங்களுக்கு இந்த வார்த்தையை நேசிப்பதற்கு கத்த கிருபை பாராட்டுங்க. அது ஆண்டவரே தாகத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. அது பிரியமாக இருந்து தியானித்து எங்கள் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் நீர்க்கால்கள் ஒரு நடப்பட்ட ஒரு மரத்தை போல செழிப்புள்ளவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், இறையுதிராத மரத்தை போல வாழ்வதற்கு கத்த கிருபை பாராட்டுங்க. வந்த ஒவ்வொருவரோடும் அது கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.